அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நிதிஷ் சுதாகர் மேல ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. டேடி, நீங்க தானே அவளை வேலைக்கு போன்னு சொன்னீங்க, அவ பாத்தீங்களா நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அங்கதான் போயிருக்காளா இல்ல அந்த ஆகாஷ் பையில பார்க்க போயிருக்காளா, நமக்கு எப்படி டேடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் கண்டபடி வார்த்தை விடுறாங்க. உடனே சுதாகர் போதும் நிதிஷ், நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கான்னு அவங்க அப்பா சொன்னாங்களே, வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நாமளாம் எதையாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணி பேசி அதனால் ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதை பார்த்துட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, இனியா வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் சொல்கிறாரு. அதே போல் கரெக்டாக நம்ம இனியா வராங்க. இனியா வந்ததுமே, நெல்லுமா இனியா, இதுதான் உன்னோட பழக்க வழக்கமா, ஏன் வேலையை முடிச்சுட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வராமல் நீ அங்கே போயிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இனியா அங்கிள், அதாவது நான் நம்ம வீட்டுக்கு தான் வந்தேன், காலிங் பில் ரொம்ப நேரமாக அடித்தேன், நிதிஷ்க்கு கால் பண்ணேன், எவ்வளோ நேரம் சத்தம் போட்டு கூப்பிட்டேன், யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, நான் எவ்வளோ நேரம் அங்கிள் வெயிட் பண்ணுறது, அதனால தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம கோபி பாக்கியா ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம நிதிஷும் சுதாகர் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணதோடு மட்டும் இல்லாமல், சம்மந்தி இனியா உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்திருக்கா, அது இனியாவோட தான் தப்பு, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுதாகர் என்ன பண்ணா, சரி விடுங்க சம்மந்தி, ஆனால் இனியா அப்படி யாராச்சும் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா கிட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணனா, சம்மந்தி இனியா இங்கே சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையிலேருந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஆனால் அவள் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் லாக் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாதுல்ல, எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்துருக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, அது தப்பு தான், இனிமேல் அவள் வராத நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் அவங்க வர வரையும் நீங்கள் கேட் லாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே நிதிஷ் என்ன பண்ணுறது, இவங்க கிட்டலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலமையில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப தெனாவிட்டாக தான் உட்காந்துட்ருக்காரு. கூடி சீக்கிரம் நம்ம நிதிஷ் பற்றின உண்மை எல்லாமே நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வந்தால் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.